இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே வந்து பொஃபேட்டு வெறும் 79 பாட்டு கொடுத்துட்டு போதும். இங்கே வச்சிருக்க எதை வேணால் நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. இந்த 1.5 மணி நேரம் டைமுக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் எடுத்திருக்கோம். சிக்கன் நூடுல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லெக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கனோட லிவரு, அதுக்கப்புறம் கூட வந்து நூடுல்ஸ் கொடுத்துருக்காங்க. நூடுல்ஸ் வந்து நீங்கள் 2 வகையான நூடுல்ஸ் இருக்குது. இது வந்து எல்லோ நூடுல்ஸு, இன்னொன்று வந்து ஒயிட் நூடுல்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஒயிட் நூடுல்ஸு. இந்த நூடுல்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த எல்லோ நூடுல்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது கூட சாப்பிட்றது வந்து இந்த சிக்கனை வந்து சின்ன சின்னதாக வெட்டி போட்டு அது கூட வந்து காய்கறிலாம் போட்டு ஒரு மாதிரி லைட்டாக சூப் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. அது ஒன்று எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு வேணும்னா நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சூப் லைட்டாக குடிச்சு பார்ப்போம் என்ன டேஸ்ட் இருக்குன்னு. டிஃப்ரெண்டா இருக்குங்க இந்த சூப்பு. பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ரௌன் கலர்ல. சரி, இந்த சூப் பாத்தீங்கன்னா நல்லா பார்க்கறதுக்கு டார்க் ப்ரௌன் கலர்ல இருக்கு. குடிக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா வந்து அந்த ஃபிளேவர் வந்து நம்மளுக்கு தெரியுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சோயா சாஸ் அதெல்லாமே போட்டிருக்காங்கல்ல, அந்த ஃபிளேவர் வந்து சிக்கனோட ஃபிளேவரு, இந்த சாஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சூப் இருக்கு. குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு, டேஸ்டும் நல்லா இருக்கு. இந்த நூடுல்ஸ் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏன் இந்த நூடுல்ஸ் நான் சொல்லியிருக்கேன்னா, இந்த எல்லோ நூடுல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல செஞ்சது, அதனால வந்து இந்த நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ஒயிட் நூடுல்ஸை விட இந்த நூடுல்ஸ் கொஞ்சம் எனக்கு பிடிக்கும், அதனால இதை சொல்லிடுறேன். சூப்பரா இருக்குங்க. நீங்க நார்மலா நீங்க வெளியில போயிட்டு ஒரு ஒரு சாப்பாடோ எது ஒன்றும் நீங்க வாங்கினீங்கனாலும் கண்டிப்பா வந்து ஒரு 50 பாட்டு 60 பாட்டு ஆகுங்க. ஆனா இந்த கடையில வந்து 79 பாட்டுக்கு நீங்க எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம். 1.5 மணி நேரத்துக்கு இங்க நிறைய மெனுஸும் வச்சிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா, நீங்க இப்ப வயிறு ஃபுல்லா சாப்பிடணும்னா இந்த மாதிரி கடையில் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா இது வந்து தாய் ஃபுட்லயே வந்து ஈசான் ஃபுட்னு சொல்லுவாங்க. ஈசான் ஃபுட்னா வந்து இதுல ஈஸ்டர்ன் சைடு, தாய்லாந்துல வந்து நாலு நாலு இதா பிரிக்கிறாங்க: நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் சைட்ல வாழ்ற மக்கள் அவங்களோட ஃபுட் இது. இது வந்து கொஞ்சம் தாய் ஃபுட்லயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் லைட்டா. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கறி இந்த இதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்வாங்க. அதனாலதான் இது வந்து ஈசான் ஃபுட் அந்த மாதிரி சொல்றாங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கு. இந்த லெக் பீஸ் எல்லாம் வந்து லைட்டா அப்படி அழுத்தினாலே லைட்டா அப்படி கையோட வந்துருக்குங்க. சூப்பரா இருக்கு. கறி வந்து பஞ்சு மாதிரி இருக்குங்க. நார்மலாவே சிக்கன் வந்து சாப்பிட்டா இருக்கும், ஆனா இதை வந்து மெல்ற அந்த ஒரு இதுவே இல்லை, கேக் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம இங்க வந்து அந்த அடுப்பு அப்படியே ஃபுல்லா லைனா வச்சு, அடுப்புல வந்து எப்பவுமே அப்படியே அந்த லோ ஃபிளேம்ல வச்சுட்டு அப்படியே சூடாவே வச்சிருக்காங்க. சாப்பிட்றதுக்கும் வந்து உங்களுக்கு ஜில்லுன்னு ஆறி போன மாதிரி அப்படிலாம் இல்லை, எப்பவுமே வந்து சூடா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த டைம் வந்தாலுமே இங்க சாப்பிடலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மணி வந்து 3:30 மணி ஆகுது. இந்த டைம்ல தான் நான் வந்திருக்கேன். இந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் வந்து சாப்பிட்டு இருக்காரு. நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க போல் இருக்கு. இது கூட வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த சிக்கன் க்ரில் மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா 20 பாட்டு தரணும். எக்ஸ்ட்ரா 20 பாட்டு கொடுத்தோம்னா நம்ம அந்த க்ரில்லும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இதுவே போதும்னு சொல்லிட்டு நான் இது மட்டும் வாங்கிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் லிவர் எப்படி இருக்கு. இதுவுமே வந்து நல்லா சாஃப்டா இருக்குங்க. நார்மலா வந்து இந்த சிக்கன் லிவர் சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த ஸ்மெல் வரும்.
இதுல வந்து சுத்தமா அந்த ஸ்மெல் இல்லை, நல்லா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. இதுவுமே அந்த சிக்கன் லிவர் தான், அதாவது கல்லீரல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இது. ம். சூப்பர் சூப்பர். எனக்குமே இந்த மாதிரி கடை இருக்குது ஃபர்ஸ்ட் தெரியாது, அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு கடை இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த தாய்லாந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு, இந்த நார்மலா வெளியில இருக்க சூப் கிடைக்கும், நூடுல்ஸ் கிடைக்கும். இங்க வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து லைட்டா டிஃப்ரெண்ட் இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்ல. ஆனா வந்து கண்டிப்பா வந்து சாப்பிட்ற டேஸ்ட்ல தான் இருக்கு, கண்டிப்பா நல்லா இருக்கு. இந்த இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒயிட் கலர்ல ஒன்று இருக்கும் இல்லைங்களா, சிக்கன்ல காய்கறி எல்லாம் போட்டு கேரட்டு, அப்புறம் கோஸு, ப்ரொக்கோலி இதெல்லாம் போட்டு இது சூப் மாதிரி ஒன்று செஞ்சிருக்காங்க. ம். இது இந்த சூப் ஐட்டம் நல்லா இருக்குங்க. இதுல வந்து இந்த காய்கறி, அந்த ப்ரொக்கோலி, கேரட் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த சூப்போட டேஸ்ட் வந்து நம்ம நார்மல் அந்த இந்தியன் சூப் குடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபிளேவர்ல இருக்கு. சிக்கனுமே வந்து நல்ல சாஃப்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது ரெண்டுமே வந்து ஒரு ஒரு ஃபிளேவர்ல இருக்குங்க. இன்னும் வந்து நிறைய இருக்கு, நம்ம அடுத்து போயிட்டு நம்ம எடுத்துட்டு வருவோம். வேற இன்னொன்று வந்து இதுலயே வந்து இந்த சிக்கன்லயே வந்து குழம்பு மாதிரி ஒன்று இருக்கு, அது போயிட்டு எடுத்துட்டு வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்கு சொல்லிட்டு. அந்த சிக்கன் குழம்பு மாதிரி சொன்னது இல்லைங்களா, அது எடுத்துட்டு வந்துட்டேன். இருக்குது இப்படி தாங்க இருக்கு. இங்கதான் வந்து இந்த சிக்கன் குழம்புலாம் இப்படிதான் இருக்கு. இது கூட வந்து சாப்பிட்றதுக்கு ஒயிட் ரைஸும் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயிட் நூடுல்ஸும் இருக்கு. ரெண்டுத்தையும் நீங்க சாப்பிடலாம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம், இந்த நம்ம ஊர் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாதாங்க இருக்கு, நல்லா காரமா இருக்குங்க. சிக்கன் கறி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சிக்கன் குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா வந்து காரமா, இது இந்த தேங்காய் பால் வந்து அதிகமா சேர்த்துருக்காங்க. மற்றபடி டேஸ்ட் வழி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஊர்ல போடுற மசாலா இல்லாம இந்த மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு இந்தியன் அந்த மசாலா மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்து மோஸ்டான அந்த மசாலாலாம் இல்ல, இங்க இருக்க மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த கறி குழம்புல இருக்க இந்த சிக்கன் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையா இருக்குங்க. கண்டிப்பா வந்து நம்ம இந்த ஒயிட் ரைஸ் கூட எல்லாம் சாப்பிட்டோம்னா வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒரு இந்தியன் அந்த குழம்பு மாதிரி வேணும் அப்படின்றவங்க, மோஸ்டா வந்து தாய்லாந்து வரவங்க வந்து என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு விஷயம் தான். இந்தியன் ஃபுட் அந்த மாதிரி வந்து இந்தியன் ஃபுட்லாம் சாப்பிட்டா இங்க ரொம்ப வந்து காஸ்ட்லியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம தாய் ஃபுட்டை ஓரளவுக்கு இந்தியன் ஃபுட்டுக்கு அதாவது மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஃபுட்டுகள் தான். இந்த மாதிரி ஃபுட்டு நீங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா இந்தியன் ஃபிளேவர் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதுல வந்து கொஞ்சம் அந்த ஸ்மெல் வராது. சில பேர் வந்து இந்த ஸ்மெல்லு பிடிக்கல, ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து சாப்பிட்டீங்கன்னா இதுல வந்து ஸ்மெல் இருக்காது. அதுவும் இல்லாம இந்த எப்பவுமே வந்து ஹாட்டாவே இருக்கிறதுனால இந்த ஸ்மெல் அவ்வளவா இருக்காது. இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெஸ்டாரண்டோட லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அந்த நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து ட்ரிங்க்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து அதான் நான் சொன்னேன் அந்த சிக்கன் கிரில் இருக்கு, அதுவும் நீங்க எக்ஸ்ட்ரா 20 பாட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க அதுவும் நீங்க சாப்பிட்டுக்கலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். டைம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ நீங்க சாப்பிட்டுக்கலாங்க. சிக்கன் வந்து நிறைய எவ்வளவு சிக்கன் வேணா நீங்க எடுத்துக்கலாம், எவ்வளவு வேணா நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ் இருக்கு, நூடுல்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. சில பேர் வந்து ரைஸ் கிடைக்கல, ரைஸ் வந்து இந்தியன் ரைஸ் இல்ல, இங்க வந்து அந்த ஸ்டிக்கி ரைஸ் இல்ல, அந்த நார்மலான ஒரு ரைஸ் தான் இருக்கு, அதுவும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். அப்புறமா பாத்தீங்கன்னா இங்க வந்து சிக்கன் டம்ப்ளிங்ஸ் வச்சிருக்காங்க. டம்ப்ளிங்ஸ்னா வந்து இந்த மோமோஸ் மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெருசா வந்து இந்த டம்ப்ளிங்ஸ் உள்ள வந்து இந்த சிக்கனை வந்து நல்ல அந்த எப்படி சொல்றது, நல்லா வந்து பொடிசா வந்து நல்லா மசி வச்சுட்டு இந்த டம்ப்ளிங்ஸ் உள்ள வந்து ஸ்டஃப் பண்ணி
அதை வந்து ஒரு சூப் உள்ள போட்டு அதை வந்து வச்சிருக்காங்க. இந்த டம்ப்ளிங்ஸும் வந்து நிறைய இருக்கு. இது சாப்பிட்டு பார்ப்போம் டம்ப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டம்ப்ளிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா வந்து இந்த டொம்யம் சூப்னு சொல்லுவாங்க, இந்த டொம்யம் சூப் மாதிரியே இருக்குங்க. இந்த டொம்யம் சூப் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து உங்களுக்கு நம்மளுக்கு இந்த ரசம் இருக்கு இல்லைங்களா, நல்லா வந்து காரசாரமா ரசம் செஞ்சா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபிளேவர்ல இருக்கும். புளி கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா வந்து இதுல வந்து கொஞ்சம் இந்த காரம் புளி அதெல்லாமே அதான் ரசம் மாதிரி. ஆனா இதுலயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த தாய் கருப்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க, அதுதான் வந்து டொம்யம்னு சொல்றாங்க. அந்த சூப்ல வந்து இந்த டம்ப்ளிங்ஸை போட்டு ஆஹ் சூப்பரா இருக்கு. ஆனா சாப்பிடறதுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா வந்து அந்த சூப் வந்து அந்த டம்ப்ளிங்ஸ் உள்ள இறங்கிடுவீங்க. மற்ற சில சில இடத்துல டம்ப்ளிங்ஸ் வாங்கி சாப்பிட்டோம்னா அந்த டம்ப்ளிங்ஸ் தனி அதுல வந்து டேஸ்டே இறங்கி இருக்காது. இந்த சூப் வந்து தனியா ஒரு டேஸ்ட்ல இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அந்த சூப் வந்து நல்லா அதுல சிக்கன்ல இறங்கி இருக்கு. சாப்பிடும்போது நல்லா வந்து ரெண்டுமே ஜெல் ஆகி நல்லா சாப்பிடுறதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு. இதுவும் வந்து இங்க இருக்குங்க. இது வந்து எந்த விதமான ஒரு ப்ரொமோஷனும் இல்ல. நார்மலா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இதை வந்து எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இது வந்து ஈசான் ஈசான் ஃபுட் பஃபேட் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இடத்துல எந்த ஏரியாவில் நீங்க இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் உங்களுக்கு காட்டும். ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு ரேட் இருக்கும். ஆனால் ஓவராலாக வந்து கம்மியான ப்ரைஸ் தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தயார் வந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க. See you in the next video. Until then, take care. Bye bye. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டு see you.